கொஞ்சம் உணரணும், கொஞ்சம் புத்திக்கு படணும். ஆகையினால் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த இஹ்வான்களே, முரீதீங்களே, முஹிப்பீங்களே, உங்களுக்கு முன்னால நாம் பணிவாக அன்பாக வேண்டிக் கொள்வது தரீக்கத் என்பதால் ஃபல் யுதாதிமில் ஹதரத்தைன். நாம சாப்பாட்டுக்கு அவனே கோச்சு கொள்ள வேணாம். இப்படி யோசிங்க, சாப்பாட்டுக்கு அலப்பிச்சு போட்டு சஷ்டிமார் சொல்லியிருப்பாங்களோ போல வழங்கல் ஏச சொல்லி அப்படி ஒன்னும் நினைச்சு கொள்ளக்கூடாது. அப்படி யாரும் நினைச்சாதீங்க. இதுல எங்க தரீக்கத்தை பின்பற்றுவங்க இருப்பீங்க, தரீக்கத்துக்கு இல்லாத இஹ்வான்களும் இருப்பீங்க, முஹிப்பீங்களும் இருப்பீங்க. அதே போன்று முன்கரியில் இருக்க மாட்டீங்க நினைக்கிறேன். யார் இருந்தாலும் சரி, இந்த ஹலரா காலமால அவுராத், குறைஞ்சபட்சம் அந்த அவுராதியாவது நாம் ஓதுறோமா? ஓதுறீங்களாங்க? இல்ல. சரி, அல்லாஹ்வுடைய திக்ர் நடக்குது, நம்ம அதுல கலந்து கொள்வோம். வெள்ளிக்கிழமை இரவு குறைஞ்சது வெள்ளிக்கிழமை அந்த புனிதமான இரவு ஹயாத்தாக்கி சொன்னாங்க ரசூலுல்லாஹ். சூரத்துக்கு ஓதுங்க, ஸலவாத் ஓதுங்க, திக்ர் அதிகமாக செய்யுங்க. நாட்களில் சிறந்த நாள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, அந்த நாளை நாம் எல்லாம் ஹயாத்தாக்குவோம், நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் ஹயாத்தாக்குவோம். யாராவது ஜாவியாவை நினைச்சு வர்றீங்களா? இல்ல. எனவே கண்ணியத்துக்குரிய அன்புக்குரிய முரீதீங்களே, முஹிப்பீங்களே, அன்பான முஸ்லிம் சகோதரர்களே, உங்களுக்கு ஒரு டேஸ்ட் ஒன்றை திண்டாத்தான் இதை டேஸ்ட் வழங்கும், தின்னாட்டி டேஸ்ட் வழங்காது. இதை கரை கண்டவங்க, இதை அனுபவத்தில் கண்டவங்க, இதை பெற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் சந்தோஷமாக இத்தனை இமாம்கள் எங்களுக்கு இதோடைய சிறப்புகளை, இதோடைய உயர்வுகளை ஒவ்வொரு கிதாபை வச்சு எழுதி இப்படிப்பட்ட சாதுலியா தரீகா உயர்வானது, நாங்கள் எல்லாம் இதை பின்பற்றி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார்களே, அந்த இமாம்களுக்கு எதிராக நாம செயல்பட போகின்றோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, ஃபத்ரீகா பிலா ஷரியா ஃபத்ரீகத்துன் பிலா ஷரிஅத்தின் பாத்திலா வ ஷரிஅத்துன் பிலா தரீகத்தின் ஆத்திலா. எல்லாரும் சில பேர் சொல்லா, நாங்க தொலை போகாட்டி நாங்க கல்பால தொழுது தான் இருக்கிறோம். அது ஒரு குருட்டு ஒரு பக்கம். அதை நாங்க அங்கீகரிக்கிற சாதனமா ஏற்றுக்கொள்ள, அதை சாதனமா ஏற்றுக்கொள்ள இல்லை. இல்லாட்டி எங்கள்கிட்ட சில பேருக்கு என்ன உடத்துல தொழுகை இல்லை போல விளங்கு, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அஸீம், அது ஃபர்தான கடமை, யார் தொழ வானம் சொன்ன எந்த கலீஃபா சரி சொன்னாங்களா? ஷேக்மார் சொல்லியிருக்காங்களா? இல்லையே. இன்னும் ஒரு தரீக்கத்து புள்ள குட்டி ஒன்றும் தொழுகாங்க, சரியா தொழுகையில பேனதில்லை போல வாங்க, ஒரே சாப்பாடுனா உட்கார்ந்துருக்காங்க. சென்னா எங்களுக்கு எப்படி வரும்? இவங்களுக்கு குறை சொல்ல இல்லை. ஆனால் ஷரியத் இல்லாத தரீக்கத்து பாத்திலா, ஷரியத்தை பின்பற்றப்படாத, ஷரியத்தை எடுத்து நடக்காது. ரமதான் மாசம் நோவு பிடிச்ச இல்ல, இவர் ஹதராக்கு உட்கார்ந்துட்டாரு, திக்ருக்கு நன்மை கிடைச்சும். இவருடைய தரீக்கத்தில் என்ன இருக்குது? இவருடைய தரீக்கத்தில் என்னங்க இருக்குது? இன்னொருத்தர் இருக்கிறார், ஷரியத்தை சரியா ஃபாலோ பண்றாரு, சுப்ஹானல்லாஹ், தஹஜ்ஜத் விடுறாரு இல்ல, சும்மா எல்லாம் சொல்லிட்டு நேரம் இல்லை, அதனால ஷோர்ட்டா சொல்லி முடிக்கிறேன். ஒரு தஹஜ்ஜத் விடுறாரு இல்ல, அங்க ஒரு அமல் போறாரு, இங்க அமல் போறாரு, வாப்பா காலமாலாம சுன்னத்தான போய் வியாழக்கிழமை தேங்காலம் பிடிக்கிறார், சுப்ஹானல்லாஹ், பெரியோர் அமல்தாரி. ஆனா வாப்போட கோமோட கோவம், அடுத்தவனோட கோவம், அடுத்தவன் ஏசி தெரியும். இவன் அமல்ல ஷரியத்துல என்னங்க இருக்குது? நான் இல்ல கேட்கிறாங்க, இவன் ஷரியத்துல என்ன இருக்குது? பாத்தில் ஆத்தில், அது வீணான ஷரியத். நீ விடிய தொழுதலும் வேற இல்லை. அடுத்தவனை சண்டைபிடிப்பது, அடுத்தவனை ஏசுவது, கோல் சொல்வது, புறம் பேசுவது, நல்லடியார்களை நிந்திப்பது, இறைநேசர்களை குத்துவார்த்தை சொல்வதை வைத்து நீ 1000 தக்பீர் கட்டினாலும் நீ ஆத்திலா, உன்னுடைய அமல் வீண், நீ ஷரியத்தில் இல்ல. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமி, எனவே சாதுலியா தரீகா முஅய்யதத்தும் பில் கிதாபி வஸ் சுன்னா. எனவே குர்ஆனை கொண்டும் ஹதீஸை கொண்டும் சுன்னாவை கொண்டும் கட்டி எடுக்கப்பட்ட தெளிவாக்கப்பட்ட ஒரு தரீகா தான் சாதுலியா தரீகா. சிலது இருக்குது, சிலது இல்லன்னு இல்ல, எல்லாம் இருக்குதுங்க, எல்லாம் இருக்குது. தொழுகை வேணுமா, நோன்பு பிடிச்சணுமா, அதில் சிறப்பு சொல்லணுமா, ஹஜ்ஜ பத்தி சொல்லணுமா, ஜகாத்தை பத்தி சொல்லணுமா, ஜிக்ர பத்தி சொல்லணுமா, தௌபா பத்தி சொல்லணுமா, துஆ பத்தி சொல்லணுமா, இஸ்திக்பார் பத்தி சொல்லணுமா, ஸலவாத் பத்தி சொல்லணுமா, வேற என்னங்க? அடுத்த முஹிப்பீங்கள் நடந்து கொள்ள முறை, ஒத்துமையாரு கையை கோத்து கொள்ளணுமா, மஜ்லிஸ்ல கலந்து கொள்ள ஒழுக்கம் என்ன, சாப்பாடு கொடுக்கிற ஒழுக்கம் என்ன, அதுக்கு பிஸ்மி சொல்ல ஒழுக்கம், எல்லாம் இருக்குதுங்க. ஒன்றும் இல்லைன்னு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. அரசு எடுத்துக்க அரவாசி விட்டுட்டாங்க போல இல்ல. சாதுலியா தரீகா முழுமையான ஒரு நேரான ஒரு பாதை, சொர்க்கத்துக்குரிய ஒரு பாதை, ரசூலுல்லாஹ்வோட சஹாபாக்களோட கொண்டு போய் எங்களை சேர்த்து வைக்கின்ற ஒரு நேரான தரீகா. ஆக அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்கள், பெரியவர்கள், அலைமோலான என்ன மன்னிச்சு கொள்ளணும். நான் அவங்களுக்கு வரக்குள்ள சின்ன உங்களுக்கு 10-15 நிமிஷம் இன்ஷா அல்லாஹ் தருவேன்னு சொல்லி, ஆனா என்ன பொறுத்த மட்டும் இப்ப 9:10 போல விளங்குது டைம். அவன் 9:15 வரைக்கும் பேசினா 5 நிமிஷம் தான் இருக்கு. அதை கொடுத்தாலும் அவங்க ஏற்றுக்கொள்ளவும் மாட்டாங்க. என்னோட 5 நிமிஷம் இது நான் என்னத்தான் பேசின யோசனை பண்ணுவாங்க. எனவே அவங்களோட பொருந்திக் கொள்வான் நம்பிக்கை இருக்கு எனக்கு. எனவே அந்த 5 நிமிஷம் தான் பேசி முடிச்சுக்கொள்ள மாற அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொடுத்தேன்னு இன்ஷா அல்லாஹ். எனவே அலைமோலான மன்னிச்சு கொள்ளும்படி பணிவாக வேண்டிக் கொள்றேன். ஏன்னா வரக்குள்ள 2 பேரும் பேசிதான் மோலா, நீங்க ஒரு 20-25 பேர், நான் ஒரு 22 பேரும் பிளேன் பண்ணி தான் வந்தோம். பிளேன் மாத்தமா போச்சு.
நான் அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டா எனக்கு கடமை, அதனால நான் மன்னிப்பு கேட்டுக்கூட்டேன். அவங்களும் சில பாயிண்ட்கள் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இல்லண்டில வரக்கொள்ளே கிதாபோட வந்தாங்க. என்ன நேரம் அப்படி கொடுக்குதில் இருந்தாலும் என்னுடைய இன்னொரு 10-15 நிமிஷம் நீங்க கொடுத்தா இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்கு ஒரு 15 நிமிஷம் இங்க பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. இன்ஷா அல்லாஹ் அது ஒரு சலாமத்தாகவும் எனக்கு ஒரு மனதுக்கு சாந்தியாக இருக்கும். நாங்கள் உலமாக்கள் எங்களுக்குள்ள ஒத்துமை தேவை, எங்களுக்குள்ள மஹப்பத் தேவை. எனவே அந்த வகையில் இதுவரைக்கும் உங்களுக்கு முன்னால நான் சொன்ன வார்த்தைகளை நான் யாரை ஏசணும், யாரை நிந்திச்சணும், யாரை அடிச்சு கொள்ள போகணும், சண்டை பிடிச்சு கொள்ளணும், எந்த வார்த்தையும் நான் சொல்லல. நாங்களுக்குள்ள வேலை, எங்களுக்குள்ள வேலை என்ன, சலாமத்தை நாங்கள் ஒதுக்கி கொள்றது. நீங்க நினைப்பீங்க என்னடா இது ஒரு அன்சா பயம், நான் அடிச்சு சொல்ல இல்லையே, அப்படி ஒன்றும் எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு தேவை சலாமத். போறவன் போட்டும், நாங்க நேர் பாதையில் இருக்கிறோம், உண்மையான பாதையில் இருக்கிறோம், ஹக்கான ரோட்ல இருக்கிறோம், ஹக்கான தரீக்கத்தில் இருக்கிறோம், நமக்கு ஏன் சந்தேகம்? ஆகையினால் இமாம் அபுல் ஹசன் சாதில் இமாம் இத்தனை இமாம்கள் நான் சொன்ன மேல உலமாக்கள் அத்தனை பேரும் சஹாபாக்கள், தாபியங்கள், தபு தாபியங்களை பின்பற்றி உலகத்தில் வாழ்ந்த மாபெரும் அற்புதமான மேதைகள், அறிவாளிகள், ஞானவார்கள், தஸவ்வுடைய உலமாக்கள், தஹ்வீத் தௌஹீத் அகாயிதாவுடைய உலமாக்கள், அதே போன்ற ஹதீஸுடைய உலமாக்கள், எல்லா சம்பந்தப்பட்ட உலமாக்கள் நான் மேல சொன்ன பேர்ல இருக்கிறாங்க. எனவே இவர்களோட நாங்களும் சேர்ந்து இந்த தரீக்கத்தை பின்பற்றி அதிலே வாழ்ந்து அதிலே மௌத்தாக கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு அந்த மௌத்தாகும் பொழுது எந்த திக்ருக்காக நாம் உலகத்தில் உழைச்சிக்கிட்டு இருக்கிறோம், எந்த திக்ர காலமால நாம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், எந்த தரீக்கத்துக்காக எங்களுடைய ஆத்துமாக்களை, எங்களுடைய உயிர்களை, எங்களுடைய நடைகளை, எங்களுடைய செல்வங்களை, எங்களுடைய பேச்சுக்களை, எங்களுடைய நடைகளை எல்லாம் செலவழிச்சு கொண்டிருக்கிறோமோ, எந்த தரீக்கத்தை நாம் உயர்வாக அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் உயர்வென்று நினைச்சு கொண்டிருக்கிறோமோ, அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் தான் எங்களை தவிர வேற எந்த நோக்கமும் எங்களுக்கு கிடையாது. எனவே அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற உயரிய கலிமாவோடு வாழ்ந்து அந்த கலிமாவோடு மௌத்தாக கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் என்னுடைய உங்களுடைய குழந்தைகளுக்கும் சகல முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் மேலான பாக்கியத்தை தந்தருள்வானாக. இன்ஷா அல்லாஹ் இப்போ உங்களுக்கு முன்னால கண்ணியத்துக்குரிய சையத் அலைமௌலானா அவர்கள் சில நிமிடங்கள் உரையாற்றுவார்கள். وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي صدق الله مولانا العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين.